திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கிற தலம் திருக்காலத்தி. பெயரை கேட்கின்ற பொழுதே நமக்குள் ஒரு பக்தி சிலிர்ப்பு ஏற்படுகின்றது. பக்தியிலே தலைசிறந்து நின்ற கண்ணப்பர் அருள் பெற்ற திருத்தலம் அல்லவா. இங்கே சிலந்தி, பாம்பு, யானை இவை அருள் பெற்றதாக இந்த தல வரலாறு கூறுகிறது. பஞ்சபூத தலங்களிலே வாயுத்தலமாக திருக்காலத்தி விளங்குகிறது. அட்டமூர்த்தமாக விளங்குகின்ற சிவபெருமான் 5 பூதங்களாகவும் 2 சுடர்களாகவும் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களிடமும் அவன் விளங்கி தோன்றுகின்றான் என்று சித்தாந்தம் பேசுகிறது. இந்த திருக்கோயிலிலேதான் திண்ணப்பர் என்ற திருநாமம் கொண்ட கண்ணப்பர் அருள் பெற்ற வரலாறு மிளிர்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 2 பதிகங்களும், திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருத்தாண்டகமும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஒரு பதிகமும் ஆக மூவர் முதலிகளும் அருளி செய்த பதிகங்களை உடைய சிறப்பை உடையதாக விளங்குகிறது திருக்காலத்தி. திருஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்தியை நெருங்குகின்றார். ஊர் எல்லையிலேயே அந்த மலையை தரிசிக்கின்றார். ஆனந்தம் பெருகுகின்றது. சந்தமார் என்று துவங்குகின்ற அற்புதமான பதிகத்தை அருளி செய்கின்றார். அதிலே குறிப்பிடுகின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது யோக நிலையிலே இருக்கிறவர்களுக்கு எல்லா விதமான சித்திகளையும் தரக்கூடிய மலையாக அது விளங்குகிறது இந்த காலத்தி மலை என்று குறிப்பிடுகின்றார். இதற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த காலத்தி மலையின் மீது ஏறுகிற பொழுது நம்முடைய திண்ணனாருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சேக்கிழார் விவரிக்கின்றார். அதிலிருந்து நாம் இந்த செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம். கீழே இருந்து மேலே மலையின் மேலே ஏறுகிற பொழுது பெருகு சோபானம் ஏறி அங்கே அனைதரு திண்ணனார்க்கு என் மீது பாரம் ஒன்று போவது போல் உள்ளதே என்று நானனிடம் குறிப்பிடுவதாக சேக்கிழார் குறிப்பிடுகிறார். என் மீது பாரம் ஒன்று போவது போல் என்று குறிப்பிடுவது தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய பாரமா அல்லது சிந்தையிலே இருக்கக்கூடிய பாரமா, ஏதோ ஒரு பாரம் போகிறதே, ஏதோ ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அன்பர்களை யோசித்து பாருங்கள். நமக்கு சமதளத்திலே நடப்பதை காட்டிலும் படிக்கட்டிலே ஏறுகிற பொழுது நமக்கு பாரம் ஏறுவது போல தோன்றும். மூச்சு இறைக்கும், கடினமாக இருக்கும். காரணம், இந்த உடம்பை நாம் தூக்கி கொண்டு மேலே ஏறுகிறோம். ஏனென்றால் 4 பேர் தூக்க வேண்டிய வெயிட் அல்லவா இது. நாம் ஒருவரே தூக்கி கொண்டு மேலே ஏறுவதனாலே நமக்கு மிக்க சிரமமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே செய்தி தலைகீழாக இருக்கிறது. திண்ணனாருக்கு படிக்கட்டுகளிலே ஏற ஏற பாரம் குறைவது போல இருக்கிறதாம். இதுதான் யோகத்தினுடைய ஒரு குறியீடு. இன்னொன்று, அவர் அங்கே அப்படி சென்று கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு ஒலி கேட்கிறது. இந்த யோகத்திலே வருகிறவர்களுக்கு தசநாதம் கேட்கும் என்று சொல்லுவார்கள். தச நாடியிலேயும் தசநாதம் கேட்கும் என்று சொல்லுவார்கள். அதை குறிப்பிடுவது போல 10 விதமான முரசு, கடல் ஒலி, வீணையினுடைய ஒலி என்பது போன்ற ஒலிகள் எல்லாம் கேட்பது போல இருக்கிறது. அதை அவர் கேட்கிறார். எனக்கு ஏதோ ஒலி கேட்கிறதே, என்ன என்று கூட நானனிடம் கேட்கிறார். நானன் சொல்லுகிறான், வண்டாக இருக்கும் என்கிறான். அந்த வண்டு அவனுக்கு எப்படி கேட்கும்? இவர் அந்த அன்பு நிலையில முதிர்ந்து வருகின்ற காரணத்தினாலே குடுமி தேவரை எப்பொழுது காண்போம், அவரை எப்பொழுது தரிசனம் செய்வோம் என்கிற அந்த ஆவலிலே வருகின்ற காரணத்தினாலே அவரோடு சேர்ந்து ஒன்றுபட்ட நிலை, யோக நிலைக்கு வந்து விட்டார். அவருக்கு அட்டமா சித்திகளும் அந்த மலையிலே கிட்டிற்று. அந்த சித்திகளை தந்த அற்புதமான மலை என்கிற செய்தியைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் காலத்திற்கு முற்பட்டவர்களாக விளங்குகிற நாயன்மார்களிலே நம்முடைய திண்ணனாரும் ஒருவர். கோச்சங்கட் சோழன், திருமூலர் மற்றும் சண்டேஸ்வரர் இவர்கள் எல்லாம் காலத்தாலே முற்பட்டவர்கள். அப்படி காலத்தாலே முற்பட்ட அந்த திண்ணனாருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்ற பொழுது, வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாக்கடல் விடம் தானமுது செய்தவருள் புரிந்த சிவன் மேவுமலை என்று குறிப்பிடுகின்றார். வானவர்களும் தானவர்களும் வாதைப்படுமாறு அந்த நஞ்சு வந்தது கடலை கடைந்த பொழுது. வானவர்களிலே தலை சிறந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள், தானவர்களிலேயும் தலை சிறந்தவர்கள் இருந்தார்கள். மிக்க வன்மை உடையவர்களாக இருக்கிற இவர்களை எல்லாம் அந்த நஞ்சானது விரட்டிய பொழுது அவர்களாலே
தம்மையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, தம்மை நம்பி வந்திருக்கிற மற்றவரையும் காப்பாற்ற முடியவில்லை. இவர்களெல்லாம் அஞ்சி ஓடினார்கள். அஞ்சி ஓடியவர்களுக்கு அடைக்கலம் தந்தவன் சிவபெருமான். அவனிடம் சென்று சரண் புகுந்தார்கள். அவன் என்ன செய்தான்? அந்த விடத்தை அழிக்கவில்லை, தான் அமுது செய்தான் என்று சொல்லுகிறார் நம்முடைய சுவாமிகள். வந்ததொரு மா கடல் விடம் தான் அமுது செய்தான் என்று கூறுகிறார். அப்பொழுது அமுது செய்தவனாக இருக்கக்கூடிய இவன், விடத்தையே அமுதாக மாற்றக்கூடிய வல்லமை உடைய இவனே அல்லவா அமுதமாக இருக்கிறான். இவனை விட்டு வேறொரு அமுது வேண்டுமா என்று இந்த வானவர்களும் தானவர்களும் நினைக்கவில்லை. மீண்டும் பார்க்கடலை கடைவதற்காக செல்லுகின்றார்கள். எனவே அமுதாக இருக்கிறவன் சிவபெருமான். இந்த அமுதுக்கு மீறிய ஒரு அமுது கிடையாது என்று உணர்ந்தவர்கள் அடியார்கள். ஆனால் வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் என்று மணிவாசகர் சொன்னது போல பதவி நலனுக்காக சிவபெருமானை வணங்குகிறவர்கள் அவர்கள் மீண்டும் பார்க்கடலை கடைவதற்காக செல்லுகிறார்கள். இதோ இந்த சிவம்தான் உண்மையான அமுது என்று உணர்வு இல்லாமல் மீண்டும் கடையை செல்கின்றார்கள் என்கிற செய்தி நாம் கேள்விப்படுகின்றோம். கண்ணப்பனுக்கு அருள் செய்ததையும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடும் காலத்தி மலையே. காய் கணையினால் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அம்பை கொண்டு எத்தனையோ மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறார். அதே அம்பை கொண்டு தன்னுடைய கண்ணையே இழக்கின்றார். இந்த இடத்தில்தான் இந்த சமநிலையை நாம் காண வேண்டும். ஒருவர் எண்ணுகிறார், அவர் வேட்டையாடினாரே, அவருக்கு சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்று கேட்கிறார். ஐயா, அம்பை கொண்டு விலங்குகளை வேட்டையாடினார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு சிவபெருமான் மேலே இருந்த அன்பு நிறைந்திருந்த காரணத்தினாலே அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தம்முடைய செயல்களாகவே அவர் கருதவில்லை. அம்பை கொண்டு மற்ற மிருகங்களை வேட்டையாடிய பொழுது எப்படி இருந்தாரோ அதே அம்பை கொண்டு தன்னுடைய கண்ணை இழந்த பொழுதும் அதே நிலையிலே தான் இருந்தார். இப்படி ஒருவருக்கு இன்பமும் துன்பமும் ஒரு நிலையாக உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானால் அவர்கள்தான் ஈசனுடைய அருளை பெறுவதற்குரிய நிலையிலே வந்திருக்கிறார்கள் என்று பொருள். அதை இங்கே குறிப்பிட்டு காட்டும் முகமாக காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடும் காலத்தி மலையே. அவர் எப்படி வழிபாடு செய்தார்? வாய் கலசமாக என்று கூறுகின்றார். சிவபெருமானுக்கு திருமஞ்சனத்திற்காக எடுத்து வரப்படுகின்ற அந்த நீரை உரிய கலசத்திலே நவரத்தினங்களை உள்ளே போட்டு தர்ப்பையை விட்டு பிறகு அதை சுருவம் என்று சொல்லக்கூடிய மா இலையையும் சொருகி அந்த நீரை சிவபெருமான் திருமேனியிலே விடுவார்கள். இங்கே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது கண்ணப்பர் எப்படி செய்தார் என்று சொன்னார். அவருடைய வாயே கலசமாக இருந்தது. அந்த வாய் கலசமாக இருக்கிற பொழுது அதற்குள்ளே நவரத்தினங்கள் போட வேண்டுமே. இவருடைய பற்கள் எல்லாம் நவரத்தினங்களாக பலவித வண்ணங்களிலே இருந்தன. அந்த தர்ப்பையை சொருக வேண்டுமே அந்த கலசத்தின் வாயிலே. இவருடைய மீசை இருக்கிறதே அதுதான் கலசமாக இருந்தது. அதில் ஒரு மாவிலையை சொருகி அந்த மாவிலையினால் அல்லவா சுருவம் என்று சொல்லுவார்களே அந்த நீரை விடுவதற்கு. அந்த மாவிலை போல இருந்தது எது என்றால் தன்னுடைய நாவினாலே மடித்து அந்த நீரை விட்டாராம். எனவே வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் என்று கூறுகின்றார். அந்த வழிபாடு செய்யும் வேடன் மலரை வைத்தான். எந்த மலரை வைத்தான்? தன்னுடைய கண் மலரை வைத்தானாம். அதை சொல்லுகிறார். மலராகு நயனம் என்று குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய அந்த திருவடியிலே தன்னுடைய கண்ணை இடந்து வைத்தார் நம்முடைய திண்ணனார் என்று பெயர் பெற்ற நம்முடைய கண்ணப்ப நாயனார். முன்னே ஒரு செய்தி பார்த்தோம். திருமார்பேரிலே 1008 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஒரு மலர் குறைய திருமால் தன்னுடைய கண்ணை இடந்து 1008 மலராக வழிபாடு செய்து பெருமானுடைய அந்த வழிபாட்டை நிறைவு செய்து அந்த சக்கரத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். சரித்திரப்படி பார்க்கிற பொழுது திண்ணனாரும் விழியை தந்திருக்கிறார், திருமாலும் விழியை தந்திருக்கிறார். திருமால் விழியை தந்தது திண்ணனாருக்கு முன்பாகவே தந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் திண்ணனார் தன்னுடைய வழிபாட்டிலே தன்னுடைய விழியை தந்திருக்கிறார். ஆனாலும் கூட திருமாலை காட்டிலும் திண்ணனாருக்கு இந்த விழி தந்த நிலையிலே மிகப்பெரிய பெருமை கிட்டியது. காரணம் என்ன என்று கேட்டால், திருமால் தன்னுடைய கண்ணை இடந்து தன்னுடைய வழிபாட்டிலே தந்ததற்கான காரணம் சிவபெருமானிடமிருந்து சக்கரம் பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக அதை செய்தார். ஆனால் திண்ணனாரோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதையும் வேண்டி பெறுவதற்காக இல்லாமல்,
அன்பை காட்டுவதற்காக மட்டுமே இறைவனுடைய கண்ணிலே வழிந்த உதிரத்தை நிறுத்த வேண்டுமே, அவருக்கு துன்பம் நேர்ந்து விட்டது போல் இருக்கிறதே, அந்த துன்பத்தை நீக்க வேண்டுமே என்று துன்பமே வராத பெரும்பொருளுக்கு துன்பம் வந்ததாக கருதி தான் துன்பம் உற்றார் அல்லவா, அந்த திண்ணனாருடைய அன்பினாலே அவர் கண்ணை இழந்து அப்பியதுதான் தலை சிறந்த அந்த கண்ணிழந்து அப்பிய செயலாக கருதப்பெற்று அவருக்கு கண்ணப்பர் என்கிற திருநாமத்தை நம்முடைய சிவபெருமானே தருகின்றார். அப்படிப்பட்ட அந்த செய்திகளை இங்கே மிக அற்புதமாக நம்முடைய திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். 6ஆம் திருமுறையிலே இடம்பெற்ற திருத்தாண்டகத்திலே நம்முடைய அப்பர் சுவாமிகள் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். மனத்தகத்தான், தலை மேலான், வாக்கினுள்ளான், வாயாரத் தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று கூறுகின்றார். அவன் அடியார் இனத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் 11ஆம் திருமுறை அருளி செய்கிற பொழுது திருமுறை ஆசிரியர்களிலே தன் பெயர் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பெயரையும் திருமுறை ஆசிரியரை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அடியார் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாணனுக்காக ஒரு பாடலை அருளி செய்து அந்த திரு ஆலவாய் பெருமான் அருளி செய்த அந்த பாடலும் 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டு 11ஆம் திருமுறையிலே 12 ஆசிரியர்களாக ஆனார்கள். எனவே திருமுறை ஆசிரியர்கள் திருக்கூட்டத்திலே தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாடல் செய்தான் சிவபெருமான். அது போலத்தான் அடியார்களை பாட ஆரம்பிக்கிற பொழுது கூட தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கமடியன் என்று தில்லைவாழந்தனர் திருக்கூட்டத்திலே தானும் ஒருவனாக இருப்பதனாலே அடியார் கூட்டத்திலே தன்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அந்த திரு அடியை எடுத்து தந்தான் சிவபெருமான். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமையவர்தம் சிரத்தின் மேலாம், 7 அண்டத்து அப்பாலான், இப்பார் செம்பொன் புனத்தகத்தான், நறுங்கொன்றை போதினுள்ளான், பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான், கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான். இவ்வளவும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவன் மனத்திலேயும் இருக்கிறான், தலைமையிலே இருக்கிறான், வாக்கிலே இருக்கிறான், அடியார் திருக்கூட்டத்திலே விளங்குகிறான், 7 அண்டத்துக்கு அப்பாலே இருக்கிறான். இங்கே கொன்றை மலர்களை பார்க்கிற பொழுது அவன் நினைவுதான் வருகிறது. மலையிலே இருக்கிறான், மேகத்திலே இருக்கிறான், நெருப்பிலே இருக்கிறான், காற்றிலே இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் கைலாயத்திலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சொன்ன பிறகு சொல்லுகிறார், இதோ இந்த காலத்திலும் இருக்கிறான். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தவர் முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறான், அது சரி, அதுவா சிறப்பு? அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? அவன் என் கண் உளானே என்று சொல்லுகிறார். அவன் என் கண் உளானே என்பது, என் கண் என்பது என்னிடம் என்கிற பொருள். அவன் என்கிட்ட இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவன் நம்மிடம் இருக்கிறான் என்ற உணர்வு வருகிறது பாருங்கள், அதுதான் நிறைவு. எங்கெங்கேயோ இருக்கிற இறைவனை தேடிக்கொண்டு பார்த்து கொண்டு தரிசித்துக் கொண்டு ஆனந்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நிறைவாக அவனை நாம் சேர வேண்டிய இடம் எது என்று கேட்டால் புறத்தே அல்ல, அகத்தே தான். தேடி கண்டுகொண்டேன், தேடி கண்டுகொண்டேன், மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுளே தேடி கண்டுகொண்டேன் என்றுதான் நம்முடைய சுவாமிகள் திரு அங்கமாலையிலே குறிப்பிடுகின்றார். எனவே இறைவனை தேடி சென்று அடைய வேண்டிய இடம் வெளியே இல்லை, அது உள்ளேதான் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானினார். திருக்கோயில்களை பார்க்கிற பொழுது தரிசிக்கிற பொழுது ஒரு செய்தி அந்த பாடலிலே நமக்கு குறிப்பாக கிடைக்கிறது. திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்கிற பொழுது இந்த திருக்கோயில் தரிசனம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார், அதை தேடி திரிந்து என்கிறார். என்ன தேடுவது, எதற்காக தேட வேண்டும்? திருக்கோயில்கள், பல திருக்கோயில்கள் நமக்கு பிரபலமாக இருக்கின்றன. அதை எதற்காக தேட வேண்டும்? திருவண்ணாமலையை தேட வேண்டுமா? சிதம்பரத்தை தேட வேண்டுமா? திரு ஒற்றியூரை தேட வேண்டுமா? கபாலீஸ்வரரை தேட வேண்டுமா? காலத்தியை தேட வேண்டுமா? தேடி திரிந்து என்று சொல்லுகிறாரே, என்ன காரணம் என்று பார்த்தால், அன்பர்களே, முக்கியமான செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்கோயிலுக்கு சென்று திருக்கோயிலை வழிபாடு செய்கிற பொழுது அந்த திருக்கோயிலை எங்கே தேட வேண்டும் என்றால் நம்முடைய தேகத்திலே தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளியே இருக்கிற கோயில்கள் வெளியே குறியீடாக இருக்கின்றன. உள்ளே இருக்கக்கூடிய இடங்களைத்தான் வெளியே திருக்கோயில்களாக சமைத்திருக்கிறார்கள். மூலாதாரத்தை திருவாரூர் என்று சமைத்து காட்டியிருக்கிறார்கள். திருவாரூருக்கு செல்லுகிற பொழுது நம்முடைய மூலாதாரத்தை நாம் உணர்ந்து அந்த மூலமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிற பெருமான் இவன்தான் என்று கருதி அவனை வழிபாடு செய்து அந்த இடத்தை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். சிதம்பரத்திற்கு செல்லுகிற பொழுது நம்முடைய நெஞ்சத்திலே அநாகத தலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறவன் இந்த பெருமான் தான் என்று சிதம்பரத்தை தரிசிக்கிற பொழுது இதயத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும்.
இப்படி தேடுதல் என்று சொன்னால் உடலின் எந்த பாகத்திலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது என்று தேட வேண்டும். பல கோயில்கள் திருத்தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற முறையே எப்படி என்று சொன்னால் தேகத்திலே எந்தெந்த இடங்கள் தூய்மை செய்யப்பட வேண்டும் என்று சான்றோர்கள் கருதினார்களோ அதையே திருக்கோயில்களாக வெளியே சமைத்தார்கள். ஒரு குறிப்பு, இந்த தேசம் முழுவதும் விராட புருடன் என்று சொல்லக்கூடியவனுடைய தேகமாக கருதப்படுகிறது. எனவே நம்முடைய தேகத்தினுடைய இடமும் அந்த திருக்கோயில் அமைந்த இடமும் பொருந்துவதாக அமைத்து தந்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த திருக்கோயிலை குறிப்பிடுகின்ற பொழுது மிக அற்புதமாக திருமூலர் சொல்லி இருக்கிறார். தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணிமின் என்று சொல்லுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த பெருமான் இப்படி பல இடங்களிலே இருந்தாலும் கூட அவன் என் கண் உளானே, என் கண் உளானேன்னா என்னிடத்தில் இருக்கிறானே என்ற பொருளில் நாம் கொள்ள வேண்டும். அப்படி மிக அற்புதமாக பாடி தந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். அது 7ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது. செண்டாடும் விடையாய் சிவனே என்று அந்த ரிஷபத்திலே அவர் வருகின்ற அந்த அழகிய திருக்கோலத்தை நினைவுபடுத்துகின்றார். அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியாய் என்று கூறுகின்றார். திருக்காலத்திலே இருக்கிற பெருமானை பார்த்து விட்டால் காதல் வராமல் போகாதாம். நிச்சயமாக அவன் மீது பித்து பிடித்து போகுமாம். அவனையே நினைக்கின்ற நினைப்பு வந்து கொண்டிருக்குமாம். அவனையே எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பித்தை தந்து விடுவானாம். கண்டார் காதலிக்கக்கூடிய மிக அற்புதமான கோலத்திலே இருக்கிறான் இந்த காலத்திநாதன். ஆனாலும் அவன் தீண்ட பெற முடியாத நிலையில தீண்டா திருமேனியோடு தான் இருக்கிறான். அவன் நம்முடைய மேனியினாலே வேணால் தீண்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் சிந்தையினாலே அவனை தீண்டலாம், தீண்டி இன்பம் பெறலாம் என்கிற அந்த செய்தியோடு இந்த அற்புதமான இந்த விளக்க உரை நிறைவு பெறுகிறது. இந்த விளக்க உரையை எமக்கு தருவதற்கான அருளை செய்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் சிவக்குமார். இந்த ஞான பதிகங்களை எல்லாம் நமக்கு மிக மகிழ்வோடு பாடி தந்தவர் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார் சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். அவரோடு இணைந்து மிக அற்புதமாக பக்கவாத்தியங்களை வயலின் திருவள்ளூர் பார்த்தசாரதி அவர்களும், முழவை யுவராஜ் அவர்களும், கஞ்சிரா புருடோத்தமன் அவர்களும் நமக்காக இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் மகிழ்ந்து இந்த அற்புதமான பதிகங்களை கேட்டு இன்புற்று பெருமானுடைய அருளை பெறுவோமாக என்று கூறி, இதோ இப்பொழுது உங்களுக்காக காளத்தி மலையினுடைய பதிகங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. கேட்டு மகிழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தலம் திருக்காளத்தி. திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த தேவாரம். பண் கொல்லி, ராகம் நவரோஸ், தாளம் மிஸ்ரச்சாப். சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம், சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம், கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காளத்தி, எந்த யாரிணையடி என் மனத்து உள்ளவே, ஆலமாமரவமோடு அமைந்த சீர் சந்தனம், சாலமாபீலியும் சண்பகம் குந்தியே, காலமார் முகலி வந்து அணைதரு காளத்தி, நிலமார் கண்டனை நினையுமா நினைவதே, பொங்கமே குரவமே ஒன்றையம் பாதிரி, மூங்கில் வந்து அணைதரு முகலியின் கரையினில், ஆங்கு அமர் காளத்தி
அடிகளை அடிதொழ விங்குவன் துயர்கடும் விடலீதாகுமே. கரும்பு தேன் கட்டியும் கதலியின் கனிகளும் அரும்பு நீர் முகலியின் கரையினில் அணிமதி ஒருங்குவார் சடையினம் காலத்தீ ஒருவனை ஒருங்குவார் சடையினம் காலத்தீ ஒருவனை விரும்புவார் அவர்கள் தாம் விண்ணுலகு ஆழ்வரே. வரைதரும் அகிலோடு மாமுத்தம் உந்தியே திரைதரு முகலியில் கரையினில் தேமலர் விரைதரு சடைமுடி காலத்தீ விண்ணவல் நிறைதரு கழல் இணை நித்தலும் நினைவினே. முத்தும் மாமணிகளும் முழுமலர் திரள்களும் எத்தும் மாமுகலியில் கரையினில் எழில்வர கத்திட அரக்கனை கால்வீரல் ஊன்றிய அத்தன்தன் காலத்தீ அணைவது கருமமே. மண்ணும் மாவேங்கையும் மருதுகள் பீழ்ந்துந்தி நண்ணுமாமுகலியில் கரையினில் நன்மை சேர் வண்ணமா மலரவல் மாலவன் காண்கிலா அண்ணலார் காலத்தீ ஆங்கணைந்து உய்மினே. வீங்கிய உடலினர் விரிதரு தூவர் உடை பாங்கிலார் சொல்லை விடும் பரநடி பணியுமின் ஓங்குவன் காலத்தீ உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வினைகளை வானவர்க்கு ஒருவனே. அட்டம்மா சித்திகள் அணைதரு காலத்தீ வட்டவார் சடையனை வயலணி காழியார் சிட்டனால் மறைவல ஞானசம் பந்தன் சொல் சிட்டனான் மறைவல ஞானசம் பந்தன் சொல் ஞானசம் பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கு இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. இல்லையாம்
திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த தேவாரம். பண் சாதாரி, ராகம் பந்துவராளி, தாளம் கண்டச்சாபு. வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம். வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம். வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம். தானமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனம் இனமானினோடு ஏனம் இனமானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால். ஏனம் இனமானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால். கானவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு. கானவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காளத்தி மலையே. முதுசினவில் அவுணர்வூரம் மூன்றும் ஒரு நொடி வரையின் மூள எரிசை. முதுசினவில் அவுணர்வூரம் மூன்றும் ஒரு நொடி வரையில் மூள எரிசை. சதுரர் மதி போதி சடையர் சங்கரர் விரும்பும் மலை தன்னை வினவில் எதிர் எதிர வெதிர் பிணைய எழுபொறிகள் சிதற எழில் ஏனம் உழுத. எதிர் எதிர வெதிர் பிணைய எழுபொறிகள் சிதற எழில் ஏனம் உழுத. கதிர்மணியில் வளர் ஒளிகள் இருளகல நிலவு காளத்தி மலையே. வல்லை வரு காளியை வகுத்து பலியாகி மிகு தாருகனை நீ கொல்யன விடுத்து அருள் புரிந்த சிவன் மேவும் மலை கூறி வினவில் பல்வலகிரும் கனி பருங்கி மிக உண்டு அவை நெருங்கி இனமாய். பல்வலகிரும் கனி பருங்கி மிக உண்டு
வேயனைய தோள் உமைவோர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் வேயனைய தோள் உமையோர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் தூய மதிசூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலர் ஆகும் நயனம் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனையினால் இழந்து ஈசனடி கூடு காளத்தி மலையே மலையின் மீசை தன்னில் மூகில்வோர் வருவதொரு மதகரியை மழை போல் அலற கொலை செய்து ஊமை அஞ்ச உரிபோர்த்த சிவல் நேவும் மலை கூறி வினவில் அலைகொள்வும் நல்லருவி பல சுனைகள் வழியிழிய அயல் நிலவு முதுவேய் கலகலன ஒளிகொள் கதிர் முத்தமவை சிந்து காளத்தி மலையே பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணி கண்டு ஆரருள் பூரிந்து அலைகொள் கங்கை சடையேற்ற அரண்மலையை வினவில் பாரதர் இருங்கூறவர் சேவலில் மடுத்து அவர் எரித்த விறகில் காரகில் ஈரும் பூவை விசும்பு கமழ்கின்ற காளத்தி மலையே ஆரும் எதிராத வலியாகிய சலந்தரனை ஆழி அதனால் ஈரும்பகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊருமரவம் ஒளிகொள் மாமணி ஊமெண்டவை கூலாவி வரலால்
எரியனைய சூரிமயிர் இராவணனை ஈடழிய எழில்கொள் விரலால் பெரியவரை ஊன்றி அருள் செய்த சிவன் மேவும் மலை பெற்றி வினவில் பரிய சிலை வேடுவர்கள் ஆடவர்கள் நீடுவரை ஊடு பரலால் கருகினோடு வரி உழுவை அருகினமும் பெருவு காலத்தீ மலையே இனதளவில் இவனதடி இணையுமுடி அரிதும் என்ன இகலும் இருவர் தனதுருகம் அறிவு அரிய சகல சிவன் மேவும் மலை தன்னை வினவில் புனவகுணமயில்லனைய மாதரோடு மைந்தரும் மனம் புணரும் நாள் கனகம் என்ன மலர்கள் அணி வேங்கைகள் நீலாவு காலத்தீ மலையே நின்று கவளம் பலகுள் கையரோடு மெய்யில் இடுபோர்வை எவரும் நன்றியறியாத வகை நின்ற சிவன் மேவும் மலை நாடி வினவில் குன்றில் மலிதுன்று பொழில் நின்ற குளிர் சந்தின் மூறி தின்று புலவி கன்றினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்தீ மலையே காடது இடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தீ மலையை மாடமோடு மாளிகைகள் நீடுவள்ளர் கொச்சை வயம் மண்ணு தலைவன் நாடுபல நீடு புகழ் ஞான சம்பந்தன் ஊரை நல்ல தமிழில் பாடலோடு பாடும் இசை வல்லவர்கள் நல்லரு பரலோகம் எளிதே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த திருத்தாண்டகம். ராகம் அரிகாம்போதி. விற்றூன் ஒன்றில்லாத நல்கூர்ந்தான் காண் வியன்
கச்சிக்கம்பன் காண் பிச்சையல்லால் மற்றூன் ஒன்றில்லாத மாசதுரன் காண் மயானத்து மைந்தன் காண் மாசொன்று இல்லா பொந்து மாசு ஒன்றில்லா பொன் தூண்காண் மாமணி நல்குன்று ஒப்பான்காண் பொய்யாது பொழில் ஏழும் தாங்கி நின்ற கல் தூண்காண் காலத்தீ காணப்பட்ட கணநாதன் காண் அவன் என் கண்ணுளானே இடிப்பான் காண் என் வினையை ஏகம்பன் காண் எலும்பு ஆபரணன் காண் எல்லாம் முன்னே முடிப்பான் காண் மூவுலகும் ஆயினான் காண் முறைமையால் ஐம்புரியும் வழுவாவண்ணம் படித்தான் தலை அறுத்த பாசுபதன் காண் பராய்த்துறையான் பழனம் பைஞீலியான் காண் கடித்தார் கமழ் கொன்றைக் கண்ணியான் காண் காளத்தியான் அவன் என் கண்ணுளானே நாரணன் காண் நான்முகன் காண் நால்வேதன் காண் ஞானப் பெரும் கடற்கு ஓர் நாவாய் அன்னபூரணன் காண் புண்ணியன் காண் புராணன் தான் காண் புரிசடை மேல் புனல் ஏற்ற புனிதன் தான் காண் சாரணன் காண் சந்திரன் காண் கதிரோன் தான் காண் தன்மைக்கள் தானே காண் தக்கோர்க்கு எல்லாம் காரணன் காண் காலத்தி காணப்பட்ட கணநாதன் காண் அவன் என் கண்ணுளானே செற்றான் காண் என் வினையை தீயாடி காண்
திருவொற்றியூரான்காண் சிந்தை செய்வார்க்கு உற்றான்காண் ஏகம்பம் மேவினான்காண் உமையாள் நல் கொழுநன்காண் இமையோரு ஏத்தும் சொல்தான்காண் சோற்றுத்துறை உளன்காண் சுராவேந்தன் ஏவலத்தை நீரா நோக்க கற்றான்காண் காலத்தி காணப்பட்ட கணநாதன் காண் அவன் என் கண்ணுளானே. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான்காண் ஏழண்டத்து அப்பாலான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. எல்லாம் முன் தோன்றாமே தோன்றினான் காண் ஏகம்பம் மேயான் காண் இமையோர் ஏத்தப் புல்லா புலனைந்தும் போக்கினான் காண் புரிசடை மேல் பாய் கங்கை பூரித்தான் காண் நல்ல விடை மேற்கொண்டு நாகம் பூண்டு நளிர் சிரம் ஒன்று ஏந்தி ஓர் நாணாயற்ற கல்லாடை மேல் கொண்ட காபாலிகான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. கரிவுருவு கண்டத்துயம் கண்ணுளான் கான் கண்டன்கான் வண்டு உண்ட கொன்றையான் காள் எரிபவள வண்ணன்கான் ஏகம்பன்கான் எண் திசையும் தானாய குணத்தினான் காண் திரிபுரங்கள் தீயிட்ட தீயாடிகான் தீவினைகள் தீர்த்திடும் என் சிந்தையான் காண் கரிவுரிவை போர்த்து உகந்த காபாலிகான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. இல்லாடி சில்வலி சென்று ஏற்கின்றான் காண்
இமையவர்கள் தொழுது இறைஞ்ச இருக்கின்றான் காள். வில்லாடி வேடனாய் ஓடினான் காள். விண்ணூலும் சேர்ந்த அகலத்தான் காள். மல்லாடு திரள் தோள்மேல் மழுவாளன் காள். மலைமகள்தன் மணாளன் காள். மகிழ்ந்து முன்னாள் கல்லாலின் கீழ் இருந்த காபாலிகா காளத்தியான் அவன் என் கண்ணுளானே. தேனப்பூ வண்டு உண்ட கொன்றையான் காள். திரு ஏகம்பத்தான் காள். தேனாந்துக்க ஞானப் பூங்கோதையாள் பாகத்தான் காள். நம்பன் காள். ஞானத்து ஒளியானான் காள். வானப்பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான் காள். வண்டார் சோலைக் காணப்பேரூரான் காள். கரை கண்டன் காளத்தியான் அவன் என் கண்ணுளானே. இறையவன் காண் ஏழுலகும் ஆயினான் காள். இறையவன் காண் ஏழுலகும் ஆயினான் காண். ஏழ்கடலும் சூழ்மலையும் ஆயினான் காண். குறையுடையார் குற்றேவல் குள்வான் தான் காண். குடமூக்கில் கீழ்கோட்டம் மேவினான் காண். குறையுடையார் குற்றேவல் குள்வான் தான் காண். குடமூக்கில் கீழ்கோட்டம் மேவினான் காண். மறைவுடைய வானோர் பெருமான் தான். மறையுடைய வானோர் பெருமான் தான் காண். மறைக்காட்டு உறையும் மணிகண்டன் காண். கரையுடைய கண்டத்து கரையுடைய கண்டத்து கரையுடைய கண்டத்து எம் காபாலிகா காளத்தியான் அவன் என் கண்ணுளானே. அருநஞ்சம் உண்டான் தான் காண். ஊழித்தீயன்னான் காண். உகப்பார் காணப் பண்ணாரப் பல்லியம் பாடினான் காண். பயின்ற நால்வேதத்தின் பண்பினான் காண். அண்ணாமலையான் காண். அடியார் ஈட்டம் அடியிணைகள் தொழுதேத்த அருளுவான் காண்.
கண்ணாரக் காண்பார்க்கு ஓர் காட்சியான் கான் காலத்தியால் அவன் என் கண்ணுளானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரம். பண் நட்டராகம், ராகம் பந்துவராளி, தாளம் ரூபகம். செண்டாடும் விடையாய் செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே. செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே. வண்டாரும் குழலாள் உமைபாகம் மகிழ்ந்தவனே. கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியாய். அண்டா உன்னையெல்லாம் அறிந்தேத்த மாட்டேனே. இமையோர் நாயகனே இறைவாயன் இடர்த்துணையே. கமையார் கருணையினாய் கருமாமுகில் போல் மிடற்றாய். உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள். உமையோர் கூருடையாய் உருவே உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள். அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. படையார் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே. விடையார் வேதியனே விளங்கும் குழைக்காதுடையாய். கடையார் மாளிகை சூழ் கணநாதன் எம் காலத்தியாய். உடையாய் உன்னையல்லால் உகந்தேத்த மாட்டேனே. மரிசேர் கையினனே மதமாவுரி போத்தவனே. குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். நெறியே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள். நெறியே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள். அறிவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே.
நெஞ்சேலன்ன கண்ணார் திறத்தே கிடந்துற்றலறி நஞ்சேன் நானடியேன் நலம் ஒன்றறியாமையினால் துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன் திரு காலத்தியாய் அஞ்சாதுன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. பொய்யவனாயடியேன் புகவே நெறி ஒன்றறியேன் செய்யவனாகி வந்து இங்கு இடரானவை தீர்த்தவனே செய்யவனாகி வந்திங்கு இடரானவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விளங்கும் திரு காலத்தியல் ஐயனும் தன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. கடியேன் காதன்மையால் கழற்போதறியாத என்னுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையம் குழகா முடியால் வானவர்கள் முயங்கும் திருக்காலத்தியாய் அடியேன் உன்னையல்லால் அறியேன் மற்றொருவரையே நீரார்மேனியனே நீரார்மேனியனே நிமலா நினையன்றி மற்று கூறேன் நாதனால் கொழுந்தேயல் குணக்கடலே பாரார் வெண்தலையில் பலி கொண்டூழல் காலத்தியாய் ஏரே உன்னையல்லால் இனிதேத்த மாட்டேனே. தளிர்போல் மெல்லடியாள் தனையாகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்தன் உள்ளம் புகுத வல்லையும் பெருமான் களியார் வண்டரையும் திருக்காலத்தி உள்ளிருந்த ஒளியே உன்னையல்லால் இனி ஒன்றும் உணரேனே. காராரும் பொழில் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் காராரும் பொழில் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆரா இன்னமுதை அணிநாவலாரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்பொன்றிலரே பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்பொன்றிலரே.
திருச்சிற்றம்பலம்.